நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நரபலி தரும் வழக்கம் உலகின் சில சமூகங்களில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இருந்திருக்கின்றன. அதன் நாகரீக அடையாளமாகத்தான் ஆடு கோழி பலி தருதல் போன்றவை இன்றும் வழக்கத்தில் இருக்கின்றன. இன்று தொடையை கிழித்து ரத்தம் தந்து நரபலிக்கு மாற்றாக ஒரு திகில் திருவிழா. தனது நிலத்தில் விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வடமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தனது சொந்த மகனையே நரபலி கொடுத்தார் என்கிற செய்தி சமீபத்தில் ஊடகங்களில் வெளியானது. தமிழகத்திலும் அவ்வப்போது நரபலி வழக்குகளை காவல்துறையினர் சந்திக்க வேண்டி வருகிறது. நாம் இன்று பார்க்க போகும் கோவில் திருவிழாவில் நரபலியை போன்ற ஒரு செயல் நிகழ்த்தப்படுகிறது. ஆயிரம் ஆயிரம் கோயில்கள், விதவிதமான திருவிழாக்கள், உடலை வருத்திக் கொண்டு நிகழ்த்தப்படும் நேர்த்திக்கடன்கள், என்றும் பக்தி ததும்பியே இருக்கிறது தமிழகம். அவற்றில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கோயில் திருவிழா சற்றே திகிலானது. புதுக்கோட்டையிலிருந்து சிறிது தொலைவில் கந்தர்வ கோட்டைக்கும் ஆதன கோட்டைக்கும் இடையில் அமைந்துள்ளது வாராப்பூர் என்கிற கிராமம். இன்று அமைதியாக காணப்படும் இந்த கிராமத்தில்தான் நாளை ஆக்ரோஷமாக நடைபெற இருக்கிறது நரபலிக்கு மாற்றாக தொடையை கிழிக்கும் ஒரு திருவிழா. இன்றைய தினம் வெகு சாதாரணமாக சுற்றித் திரியும் பலர் நாளை தங்களையே மறந்து திகிலான செயல்களில் ஈடுபட இருக்கிறார்கள். திருவிழா நடைபெற இருக்கும் ஊரை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வேளாளர் சமூகத்தினரும் விழாவில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். சொல்லப்போனால் இந்த திருவிழா உருவாக காரணமே வேளாளர் சமூகத்தினர்தான். கிராமத்தில் எல்லாரும் சேர்ந்து ஓலை எழுதி விடுவாங்க. கிராம கட்டுப்பட்டு செய்கிறோம், நீங்கள் வரணும் பிள்ளை வேளாறு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஓலை அனுப்பிவிடுவாங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த 8 நாளைக்கு சுத்தமொத்தமாக இருந்து அன்றைக்கி அந்த வெள்ளிக்கிழமை போய் நாங்கள் பில்லி போட்டு பிள்ளிக்காய் கொடுத்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வருவோம். மாசி மகத்தன்று விசித்திர திருவிழாவை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் கிராம மக்கள். நாளை நடைபெற இருக்கும் விழாவிற்கு முன்னேற்பாடாக பல்வேறு சடங்குகளை செய்வதில் மும்முரமாக இருந்தார்கள் கிராம மக்கள். ஐயனார் கோயில் திருவிழா என்பதால் சாமிக்கு தேவையான கடி, அருவா மற்றும் சாமி ஆடுபவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு பூஜைகளும் செய்யப்பட்டன. திருவிழாவில் எந்த தடங்கல்களும் ஏற்படாமல் இருக்க ஊரின் முக்கியஸ்தர்கள் சிலர் திருவிழா நடைபெறுவதற்கு 8 நாட்களுக்கு முன்னரே ஊரை விட்டு கோயிலுக்கு வந்து அங்கேயே தங்கிவிடுகின்றனர். தங்களுக்கான அனைத்து தேவைகளையும் ஊர் மக்களின் உதவியின்றி தாங்களாகவே கவனித்தும் கொள்கிறார்கள். திருவிழா நன்முறையில் நடைபெற வேண்டும் என்பதே கிராமத்தினரின் ஒரே நோக்கம். இந்த 10 நாள் திருவிழா முடிகிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து போகக்கூடாது. காப்பு கட்டிக்கின்னு தனியாக ஒரு கொட்டாய் போட்டு வேளார் வீட்டிலேருந்து அதுக்கு அவங்க தனி சாமான் கொடுத்து கொண்டாந்து நாங்களே என் கைப்பட சமைச்சு நாங்களே சாப்பிட்டு மறு ஞாயிற்றுக்கிழமை 11 மணி தான் காப்பு விலகிறது. அந்த காப்பு விலகிற வரைக்கும் இந்த காப்பு கட்டிக்கு இங்கே இருந்து எந்த பக்கம் அக்கா எங்கே தண்ணி குடிக்காமல் இங்கே இருந்து பார்த்து பண்ணிக்கிறது. அதுக்கு முற்பாடு மற்ற விவரங்கள்லாம் நாட்டாளர் இருந்து பண்ணுவார்கள். இதோ ஆரம்பமாகிவிட்டது திருவிழா கோலாகலங்கள். வாராப்பூர் கிராமத்தில் நிகழும் திருவிழா
ஓரிடத்தில் மட்டும் நடைபெறாது, 3 இடங்களில் மாறி மாறி நடைபெறும். தேவபீடம், கணபீடம், பூதபீடம் என்கிற 3 இடங்களில் வெவ்வேறு சடங்குகள் நடைபெறும். அதன் முதல் கட்டமாக தேவபீடம் எனப்படும் ஸ்ரீ பில்லுமுனி கோயிலில் முதல் சடங்குகள் ஆரம்பித்து விட்டன. நேற்று வெறிச்சோடி போயிருந்த கோயிலில் இன்று மக்கள் கூட்டம் மார்மரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஊரில் உள்ள 23 ஐயனார்கள் சார்பிலும் 11 பேர் கச்சை கட்டுதல் என்ற சடங்கில் இறங்குவார்கள். கச்சை கட்டுதல் என்பது 11 பேர் மற்றும் தொடையை கிழித்து ரத்தம் தருபவர் ஆகியோருக்கு பரிவாரம் கட்டி ஏற்கனவே சாமிகளிடம் படைத்து பூஜை செய்யப்பட்ட அனைத்தையும் அணிவிப்பது. 11 சாமி ஆடிகளும் இங்கே நிற்போம். இருக்க கூடிய மக்கள் நாட்டில் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை பேரும் இந்த தெய்வத்துக்காக அடிமைப்பட்டு வந்து நல்லது கெட்டதை செய்து அருள் வாக்கு வாங்கிறதுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்போது வளவம்பட்டியிலிருந்து வேளாறு அவர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இங்கே இருப்பார். நாங்கள் வந்தால் தான் அவருக்கு இங்கே வேலை, இல்லைன்னா அவருக்கு வேலையே இல்லை. கையில் கத்தியுடன் தங்களது அடுத்த இலக்கான கணபீடத்திற்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர் அனைவரும். அதற்கு முன்னர் பல பரபரப்பு காட்சிகளும் அரங்கேறின. 11 பேரும் தங்களை மறந்து சாமியாட துவங்கினார்கள். கையில் கத்தியும் தடியும் அரிவாள்களையும் வைத்துக் கொண்டு அவர்கள் சாமியாடுவதை பார்த்த மக்கள் அவர்களை ஐயனாராகவே பாவித்தனர். அதனால்தான் மக்கள் கூட்டம் அவர்கள் கழுத்தில் மாலை அணிவிக்க முண்டியடித்துக் கொண்டிருந்தது. மாலைகளை தூக்கியும் வீசிக் கொண்டிருந்தனர். அவர்களிடம் அருள்வாக்கு கேட்கவும் மக்கள் போட்டி போட்டனர். அருள்வாக்கு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கும், ராசி பிடிச்சிருக்கும், அரைக்குறைகள், குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் சாமி வந்து சொல்லி நிவர்த்தி பண்ணோம். நிவர்த்தி பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரவர்களுக்கு அந்தந்த சாமிக்குள்ள ஆயுதங்களோட தடிகளோட புறப்பட்டு ஊர்வலமாக பெரிய கோயில் போய் சேரும். அவர்களின் அடுத்த பயணம் தொடங்கியது கணபீடத்தை நோக்கி. அதாவது அடுத்த கோயிலான பாலையடி ஐயனார் கோயிலை நோக்கி. அவர்கள் அந்த கோயிலுக்கு கிளம்பிய பின்னர் பில்லுமுனி கோயிலில் மிச்சமிருந்தது காய்ந்த மரமும் அதில் மக்கள் விட்டிருந்த மாலைகள் மட்டுமே. பாலையடி கோயிலில்தான் நரபலிக்கு ஈடாக தொடையை கிழித்து ரத்தம் தரும் சடங்கை நிறைவேற்றப் போகிறார் வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒருவர். வளவம்பட்டியில் உள்ள கிராமத்தில் உள்ள வேளாளர் விட்ட ஆளுவை தான் போடலாம், மற்ற ஊரில் யாருமே போட முடியாது. நாங்கள் தான் போடுவோம். எங்களுக்கு வந்து அந்த தெய்வம் வந்து எங்களுக்கு கட்டுப்படும், எங்கள் பேச்சை கேட்கும், எங்கள் காவை வந்து ஏந்திக்கணும், மற்றவங்கள காவை ஏந்தாது. தொடையை கிழித்து ரத்தம் தருவது அனைவரும் செய்யும் செயல் அல்ல. வேளாளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலர் மட்டுமே அதை நிறைவேற்ற வேண்டும். பழனிவேல் வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இவர்தான் இந்த வருடம் தொடையை கிழித்து ரத்தம் தரப்போகிறவர். பச்சை கூடாரம் என்று அழைக்கப்படும் ஒன்றில் ஒருவர் அமர்ந்துள்ளார். அவரும் வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரே. கூடாரத்தினுள் அமர்ந்திருப்பவர்தான் சடங்கின்படி நரபலிக்கு ஆளாக இருப்பவர். முதலில் இவர் கழுத்தில் கத்தி வைத்து நரபலி தருவது போல் பொய் தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. பில்லி போடுறதுன்னா அப்போ வந்து அந்த காலத்துல இருந்து குழந்தைய தான் காவு கொடுத்துருக்காங்க. காவு கொடுத்ததுனால அதுக்கு பதிலாக தான் ஒரு குழந்தைய உட்கார வைக்கிறது. அதுக்கு வந்து தலையில அந்த வெட்டுவாங்கல்ல, அப்போ வந்து கழுத்தை வெட்டி தான் காவு கொடுத்துருக்காங்க. இந்த கடவுளுக்கு கொடுக்கையில அந்த கழுத்துல கத்தியை வச்சுவிட்டு அதுக்கு நீ ஏத்துக்க, இந்த அந்த குழந்தைக்கு பதிலாக என் தொடையை ஏந்துக்க அப்படின்னு சொல்லி தான் கத்தியை கழுத்துல வச்சு நாங்க தொடை கிழிக்கிறது. அதன் பின்னரே தொடையை கிழித்து நேர்த்திக்கடன் செலுத்துதல் ஆரம்பமாகும். அதற்கு பழனிவேல் தயாராக இருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் வாராப்பூரில் உள்ள மூங்கி ஐயனார் கோவில் திருவிழாவில் திகிலுக்கும் பரபரப்பிற்கும் குறைவே இல்லை. தொடையை கிழித்து அதிலிருந்து பீறிட்டு வரும் ரத்தமே திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வரும் வருடத்தில் எந்த திசையில் மழை வரும் என்பதையும் அந்த ரத்தத்தை கொண்டே கணிக்கிறார்கள் கிராம மக்கள். காத்திருங்கள் இடைவேளை வரை.
காவு ஏந்திருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. காவு ஏந்தல நாள் கோளாறு நடக்கும், குழந்தை சாவும், ரொம்ப கோளாறு நடக்கும் கிராமத்தில் அப்படின்னு ஒரு அறிகுறி உண்டு. சிகரெட்டை அணைய விடாமல் புகைக்கும் நிர்வாண சாமியாரின் சிலை. அவ்வளோ சிகரெட் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல அந்த ஸ்மெல்லே அடிக்காது. பக்தர்களின் குறைகள் தீர்க்க வினோத நேர்த்திக்கடன். நம்பினால் நம்புங்கள். புத்தம் புதிய விசித்திர நிகழ்வுகள் அடுத்த வாரம் முதல். நம்பினால் நம்புங்கள் தொடர்கிறது. நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். போர் வீரர்கள் தங்களது தொடையை கிழித்து ரத்தம் தரும் காட்சிகளை தமிழகத்தில் உள்ள சில கோவில் சிற்பங்களில் பார்க்க முடியும். போருக்கு செல்லும் முன்னர் ஒருவரை நரபலி தர வேண்டும் என்கிற சடங்கிற்கு மாற்றாக அது ஏற்பட்டிருக்கலாம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த திருவிழாவிலும் தொடையை கிழித்து ரத்தம் தருவது காலம் காலமாக நடைபெற்று வரும் சடங்கு. தொடையை கிழித்து ரத்தம் தரும் இந்த இடத்தில் சிறுவர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. அப்படி மீறி வரும் சிறுவர்களுக்கு வேடிக்கையான சடங்கு ஒன்றும் நடைபெறுகிறது இந்த திருவிழாவில். சின்ன பிள்ளையெல்லாம் யாரும் போகக்கூடாதுண்ணே. போகாம இங்கே அப்படி போனா இங்கே சின்ன பிள்ளைகளை பிடிச்சி படுக்கப்பட்டு அருணாவை அறுத்தம் தூக்கி போட்டுருவாங்கண்ணே. கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து சரமாரியாக தனது 2 தொடைகளையும் மாற்றி மாற்றி கிழித்துக் கொண்டார். முதலில் கீறல்கள் மட்டுமே ஏற்பட்டதால் அருகில் இருந்தவர்கள் காயத்தில் தண்ணீரை அடித்தனர். பின்னர் ரத்தம் வரும் அளவிற்கு மறுபடியும் தொடையை கிழித்துக் கொண்டார் பழனிவேல். ரத்தமும் தண்ணீரும் கலந்து அவரது தொடையில் வழிந்தோடியது. இதோடு நிற்கவில்லை இந்த திகிலூட்டும் திருவிழா. யாரது கையும் படாத சாதத்தை எடுத்து அதை பழனிவேல் தொடையிலிருந்து வந்த ரத்தத்தில் பிசைந்து இலைகளில் வைத்து சாமிக்கு படையல் போட்டனர். இதோடு முடியாமல் அடுத்த கட்டமாக பூதபீடத்திற்கு செல்ல தயாரானார்கள் மக்கள். பூதபீடத்திற்கு மக்கள் புறப்பட்டு விட்டனர். கையில் ஆயுதங்களுடன் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காட்டிற்குள் செல்வதை பார்த்தால் திகிலாகவே இருக்கிறது. பூதபீடத்திற்கு செல்ல சாமிகளுக்கும் வேளாளர்களுக்கும் மற்ற ஒரு சிலருக்கும் மட்டுமே அனுமதி உண்டு. மற்ற மக்களுக்கு அனுமதி கிடையாது. நமது குழுவிற்கும் அனுமதி கிடைக்கவில்லை. தடையை மீறி அந்த இடத்திற்கு சென்றால் உயிருக்கே ஆபத்து ஏற்படுமா? நாங்க ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு போக மாட்டோம். அதுக்குள்ள பொம்பளை எல்லாம் போக மாட்டோம், ஆம்பளை எல்லாம் போக மாட்டோம். அதுக்குள்ள அது பழி வாங்கிவிடும். கருப்பு வேட்டைக்கு போயிருக்கனே. அப்பைக்கு இங்கிட்டு ஒரு ராலி குடிச்சிட்டு ஓட்டிருக்காருனே. அந்த இவங்க வேட்டைக்கு போகவும் அவங்க திரும்பி வரும்போது இவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்கண்ணே. அப்படியே அந்த பெரிய ராலியை அப்படியே மல்லாக்க கவுத்துட்டுருச்சுன்னு. அப்படியே அந்த ஓட்டுனவருக்கு வயிறுல ஸ்டேரிங் அடிச்சிருச்சு. பூதபீடம் எனும் இடத்தில் வில்லு எறிதல் என்ற சடங்கு நடைபெறும். அந்த சடங்கின் ஒரு பகுதியாக ஒரு ஆடு பலி கொடுக்கப்படும். அது மட்டுமின்றி தொடையை கிழித்து ரத்தத்தில் பிசைந்த சாதத்தை அங்கு சென்று வானத்தில் தூக்கி எறிவார்களா? ஆனால் தூக்கி எறியப்பட்ட சாதத்தில் ஒரு பருக்கை கூட மண்ணில் விழாதா? அப்படி விழுந்தால் ஊருக்கு தீங்கு நிகழுமா? ஆனால் இதுவரை அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதும் நடந்ததில்லை இந்த திருவிழா. அந்த சோத்தை தெய்வம் ஏந்துக்கிடுச்சுன்னா நல்லா திருப்தியா காவி ஏந்துக்கிடுச்சுன்னா கிராமத்தை நல்லா காக்கும், நல்லா மழை பெய்யும், ஊர் மக்களை காக்கும், எந்த குறை வராது, குழந்தை குட்டியெல்லாம் நல்லா அதமாக வச்சுக்கும். காவி ஏந்தால நாள் கோளாறு நடக்கும், குழந்தை சாவும், ரொம்ப கோளாறு நடக்கும் கிராமத்தில் அப்படின்னு ஒரு அறிகுறி உண்டு. மறுநாள் பில்லு நடந்த இடத்திற்கு நமது குழு சென்றது. ஊர் மக்கள் செல்ல தயங்கும் அந்த இடத்தில் நேற்று நடந்த சடங்குகளின் தடயங்களாவது கிடைக்குமா என்று தேடினோம். ஆடு பலி தந்ததில் ஏற்பட்ட காய்ந்த ரத்தமும் சில தேங்காய்களும் வாடிய மாலைகளும் உடைந்த சில் சட்டிகளையும் மட்டுமே அங்கு காண முடிந்தது. கீழே சிறு பருக்கை சாதத்தையும் காண முடியவில்லை. தொடை கிழிக்கும் இந்த திகிலான திருவிழா தோன்ற ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றும் உள்ளது. நரபலி தரும் பழக்கத்திற்கு மாற்றாகவே வாராப்பூரில்
தொடையை கிழித்து ரத்தம் தரும் பழக்கம் இருக்கிறது. குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தின் நபர்கள் மட்டுமே இதை தங்களது கடமையாக எண்ணி இதுநாள் வரையிலும் இதை செய்து வருகிறார்கள். திருவிழா சமயம் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் கூட சுற்று வட்டார கிராம பகுதிகளில் இவர்களுக்கு தனி மதிப்பு உண்டு. காத்திருங்கள் இடைவேளை வரை. பில்லு முனிக்கு நாங்கள் தொடையை கிழித்து ரத்த காவு கொடுக்குறது நாங்கள் தான். எங்களை தவிர யாருமே செய்ய முடியாது. சிகரெட்டை அணைய விடாமல் புகைக்கும் நிர்வாண சாமியாரின் சிலை. அவ்வளோ சிகரெட் வச்சிருப்பாங்க, இந்த இடத்துல அந்த ஸ்மெல்லே அடிக்காது. பக்தர்களின் குறைகள் தீர்க்க வினோத நேர்த்திக்கடன். நம்பினால் நம்புங்கள். புத்தம் புதிய விசித்திர நிகழ்வுகள் அடுத்த வாரம் முதல். நம்பினால் நம்புங்கள் மர்மத்தின் மறுபக்கத்திற்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த கோவிலில் மட்டுமல்ல, சுற்றுப்பகுதியில் உள்ள அனைத்து கருப்பண்ணசாமி கோவில்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினரே தொடையின் ரத்தத்தை காணிக்கையாக தருகிறார்கள். அடுத்த தலைமுறையினருக்கும் தங்களது பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறார்கள். தொடையை அறுத்து தங்களையே வருத்திக் கொண்டு இந்த சடங்குகளை இந்த வேளாளர் சமூகத்தினர் செய்ய காரணம் உயிர் பயம்தான். ஆம், சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் ஐயனாருக்கு உயிர் பலி தருவது வழக்கமாக இருந்தது. அந்த வருடம் வேளாளர் குடும்பத்திலிருந்து ஒரு உயிர் பலி தர வேண்டும். நீண்ட நாட்கள் பிறகு பிறந்த ஒரே குழந்தையை பலி தர மனமின்றி ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அந்த குடும்பத்தினர். பின்னர் ஐயனார் அவர்கள் முன் தோன்றி தனக்கு நரபலி வேண்டாம் என்றும் இனி உங்கள் குடும்பத்திலிருந்து வரும் ஆண்மகன்களின் தொடையை கிழித்து ரத்தம் தந்தால் போதும் என்றும் கூறினாரா. அப்படி துவங்கியதுதான் இந்த திகில் திருவிழா. ஆண்மகன்கள் என்பது மட்டுமின்றி நேர்த்திக்கடன் செலுத்தும் போது அவர்களுக்கு கட்டாயம் திருமணம் முடிந்திருக்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்கள் சடங்குகளில் பங்கேற்க முடியாது. கல்யாணம் முடிஞ்சவனே அந்த வருஷமே பில்லி போட ஆரம்பிச்சிருவோம். நான் இந்த வருஷம், அடுத்த வருஷம் என் தம்பி, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கேன். பழனிவே தனக்கென சொந்த துணிக்கடை ஒன்றை வைத்துள்ளார். அது மட்டுமின்றி தங்களது வம்ச வழி வந்த மூங்கி ஐயனார் கோயிலுக்கும் தொடர்ந்து பூஜைகள் செய்து வருகிறார். எந்த வேலையாக இருந்தாலும் மாசி மகத்திற்கு வருடா வருடம் தயாராகி விடுகிறார் பழனிவே. இப்போது பழனிவே இவ்வளவு பயபக்தியுடன் இந்த திருவிழாவை சிறப்பிக்க இவரது முன்னோர்கள் மிகவும் உதவியுள்ளனர். எங்கள் அப்பா சிலைங்க கட்டி மருதவரை மாய் அம்மாசி கோமனை மாய் கட்டி சிலைங்க கட்டி அது அந்த ஆட்டம் ஆடணும். அந்த சாமிக்கு தகுந்த ஆட்டம் ஆடி அப்புறம் சாமி மருள் அப்புறமேல தான் துடைய பில்லி போடுவோம். அதுலேருந்து பார்த்து எங்கள் அப்பா பெரம்பூர், இந்த வாராப்பூர், வளகன்பட்டி, கிள்ளனூர், கிள்ளுக்கோட்டை, இது பூரா எல்லா கோயிலுக்கும் இது மாதிரி போயில நான் இது மாதிரி பார்த்து அப்புறம் அப்பாருக்கு வயசாக காலத்தை அப்புறம் அப்பா எனக்கு அதை கற்றுக் கொடுத்து நீ தான் பார்க்கணும் செய்யணும்னு சொல்லி இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றும் இவரது தந்தை மாரிமுத்து இவருக்கு திருவிழாவின் சிறப்புகளை எடுத்துரைக்கிறார். நாங்கள் 10 குடும்பம் இருக்கோம். அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாமே 10 குடும்பம் இருக்கோம். 9 கோயில். இந்த பில்லு முனிக்கு நாங்கள் தொடையை கிழித்து ரத்த காவு கொடுக்கறது நாங்கள் தான். எங்களை தவிர யாருமே செய்ய முடியாது. இவரது குடும்ப நபர்கள் அனைவரது தொடையிலும் திகில் திருவிழாவின் அடையாளமான தழும்புகளை எப்போதும் காண முடியும். தமிழகத்தில் உள்ள பல லட்சம் கோவில்களிலும் திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றில் விசித்திரமானவைகளையும் திகிலானவைகளையும் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். இனியும் எங்களது பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்பினால் நம்புங்கள். மர்மத்தின் மறுபக்கத்தில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.